जय पराशक्ति महामाई की ஜெய். பிரார்த்தனை பாடல்மா. நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தருமமும் நிலைப்பதற்கே. பொன்னவிர் கோவில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும், அன்ன நல்லணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும், இன்னவை காத்திடவே அன்னை இணைமலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மை நல் சிவசக்தி எம்மை அமரதம் நிலையினில் ஆக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். जय पराशक्ति महामाई की ஜெய். பாரதியார் கவிதைகள் அதுல கண்ணன் பாட்டு பாடல்களுடைய 22வது பாடலான கண்ணன் என் ஆண்டான். அம்மா யாரு சொல்றாங்க? அருள்மணியா? ஆமாம்பா, நமஸ்காரம் அம்பா. அம்மா நமஸ்காரம். கண்ணன் ஆண்டான் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஆமாம்பா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முதல்ல படிக்கட்டுமாம்பா? ஆமா. கண்ணன் என் ஆண்டான். தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி தவித்து தடுமாறி பஞ்சை பறையன் அடிமை புகுந்தேன் பாழும் கொடுமையிலே. இதுல பாரதியார் வந்து உங்களுக்கு பாழும் கொடுமையிலேன்னு இருக்கா? ஆமாம்பா. சரி, என்னுடைய இதுல பாட்ட பேதம் இருக்கு. பாரம் உனக்காண்டே ஆண்டே பாரம் உனக்காண்டே அப்படின்னு இருக்கு. சரிம்மா. தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி அப்படின்னா பாரதியார் சொல்றாரு, எங்கும் இந்த உலகத்துல பாதுகாப்போ ஆதரவோ இல்லாம நான் தவிர்த்து தடுமாறிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த கீழ்மையான அடிமை வாழ்வுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுன்ற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்றாரம்பா. அஞ்சாது நின்று அருள் செய்த கண்ணன் அடியேன் ஆண்டானே, நெஞ்சின் நிறைந்த நலமாம் அமுதை நிதமும் அளித்தானே. அஞ்சாது நின்று அருள் செய்த கண்ணன், இத்தனை கஷ்டத்திலையும் எனக்கு துணை இருந்தது. நான் பயந்து இருக்கும்போது, எனக்கு கஷ்டம் இருக்கும்போது துணை இருந்தது கண்ணன் மட்டும்தான். நெஞ்சின் நிறைந்த நலமாம் அமுதை, என்னோட உள்ளத்தை ஒரு நிறைக்கும் நல்லதாய் ஒரு நல்ல விஷயத்த நித்தமும் அளித்தான் கண்ணன் தான். அப்புறம் தேர்ட் பேராகிராஃப்ல வஞ்சனை செய்து வளர்ந்தவர் முன்னே வாழ்வெனும் போரில் மிஞ்சிய வலிமை அளித்தருள் செய்தான் மேலான கண்ணனே. இந்த உலகத்துல வஞ்சனை. என்ன பாட்டு படிக்கிறீங்க? கண்ணன் என் ஆண்டான் தானே? ஆமாம்பா, நான் ரெஃபர் பண்ணதுல இது இருந்ததும்பா, இது இல்லையாம்பா? இல்ல, எனக்கு ஏதோ ஒரு வரிதான் மாறி இருக்குன்னு நிச்சயம். அந்த 2 பேரா நீங்க சொல்ல 2 பேராவுமே இதுல இல்ல. ஒருவேளை 2 வருஷம் எழுதினாரோ என்னமோ. ஏதாவது குறிப்பு இருந்தாங்களா? என்னுடைய புத்தகத்துல இதுதான் இருக்கு. நான் ஏற்கனவே இதுதான் படிச்சிருக்கேன். சரி, நான் ஆன்லைன்ல இருந்து எடுத்தேன்பா. சரி, புக் இங்க இல்ல, சொல்லுங்க. சரி. வஞ்சனை செய்து வளர்ந்தவர் முன்னே வாழ்வெனும் போரில், இந்த உலகத்துல வஞ்சனை செய்து வளர்ந்தவர் முன்னே, அந்த வஞ்சனை செய்து வாழ்க்கையில மேல வந்தவங்க, அப்படிப்பட்ட வாழ்வெனும் போரில் மிஞ்சிய வலிமை அளித்து அருள் செய்தான். எனக்கு அவங்க முன்னால வலிமை கொடுத்தது மேலான கண்ணனே.
அடுத்து துன்பம் எல்லாம் துடைத்தெறிந்தான் தூயவன் கண்ணன். என்னோட கஷ்டத்தெல்லாம் துடைத்தெறிந்தது கண்ணனே. அன்பின் வடிவாய் அறிவின் விளக்காய் ஆண்டவன் கண்ணன். அதாவது இந்த கஷ்டத்துல அன்பின் வடிவாகவும் ஞானத்தின் ஒளியாகவும் இருந்தது கண்ணன் தான். என்னை அடிமையென எண்ணியோர் முன்னே ஏற்றம் தந்தானே. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல என்னை அடிமையா நினைச்சவங்க முன்னால எனக்கு ஏற்றம் கொடுத்தது கண்ணனே. உன்னை தொழுதேன் உன்னையே நம்பினேன் உயிர்க்கு உயிரானே. அடிமைத்தனத்திலிருந்து என்னைய விடுவிச்சு அன்பு அறிவு தைரியம் எல்லாம் கொடுத்தது கண்ணனே. என்னை அப்படி ஆண்டவன் கண்ணன் தான் அப்படின்னு இருந்ததம்பா. எனக்கு 5 பேராகிராஃப் இருந்ததம்பா. அவ்வளவுதானம்மா? ஆமா, 5 பேராகிராஃப் இருந்ததம்பா. நீங்க சொன்ன 5ல முதல் பத்தி மட்டும்தான் என்னோட புக்ல இருக்கு. அதுல இல்லாத இன்னும் 10 பத்திகள் இருக்கு. ஓ சரி சரி. நான் ரெஃபர் பண்ணேன்பா 2 இதுல. 2லயுமே எனக்கு இந்த மாதிரிதான் கிடைச்சது. ஃபுல்லா புக் மாடல்ல எனக்கு கிடைக்கலம்பா எனக்கு. சரி, பரவாயில்ல. ஆனா அதனுடைய ஆத்தென்டிசிட்டி எவ்வளவு தூரத்துக்கு அவர் பாரதியாரே எழுதினது அப்படிங்கிறது தெரியல. அவரே 2 வெர்ஷனா எழுதியிருக்கலாம். முதல்ல ஒரு மாதிரி எழுதி அப்புறம் திருத்தி இருக்கலாம், நமக்கு தெரியும். ஆனா நீங்க சொன்னதுக்கும் நான் இங்க கையில வச்சிருக்கிறதுக்கும் என்ன ஒரு பெரிய வேறுபாடு இருக்குன்னா, அந்த 4 வரி முடிஞ்ச உடனே திரும்ப ஆண்டே அப்படின்னு அந்த 4வது வரியை திரும்ப சொல்லுவார். அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஓ சரிம்பா. சரி, நான் என்கிட்ட உள்ள டெக்ஸ்ட் அந்த பாடல் வரிகளையே பாடத்தையே படிக்கிறேன். சரியம்பா. கண்ணன் என் ஆண்டான், கண்ணன் என் அரசன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்கே அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு தேசத்துக்கோ ஒரு பெரிய பகுதிக்கோ நிலப்பகுதிக்கோ தலைவனா இருக்கக்கூடிய ராஜா இல்லை. இங்க ஏதோ ஓரளவு சொத்து இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் மாதிரி அவர் கீழே அடிமையாக இருக்கிறான் ஒருவன். அந்த ஒரு ஆண்டான் அடிமை உறவைத்தான் இங்க சொல்றார். பக்தி இலக்கியத்துல இந்த ஆண்டான் அடிமை உறவு ரொம்ப முக்கியமானது, முதல் இடம் வகிக்கிறது. 4 பாவங்கள்ல இந்த தாசிய பாவம், இறைவா நான் உன் அடிமை என்கின்ற உணர்ச்சிக்குத்தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாசிய பாவத்துக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் அப்பர் பெருமான். அவருடைய பாடல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, என் கடன் பணி செய்து கிடப்பதே சொல்றார் இல்லையா, அதுதான் இந்த ஆண்டான் அடிமை பாவத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களின் மனநிலை. என்னுடைய ஒரே கடமை நீ சொன்னதை செய்து கொண்டு இருக்கேன், இது வேணும் அது வேணும்னு கேட்காம இருக்கேன், அதான் கிடப்பதுன்னு சொல்ற. அந்த ஆண்டான் அடிமை பாவத்தை இந்த பாடல்ல எப்படி கண்ணன் எடுத்து கொண்டு வருகிறார் பாரதியார் அப்படின்னு பார்ப்போம். தஞ்சம் உலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி பஞ்சை பறையன் அடிமை புகுந்தேன் பாரம் உனக்காண்டே ஆண்டே பாரம் உனக்காண்டே. மேலோட்டமா பார்த்தா பொருள் என்ன? நான் அடைக்கலம் புகுவதற்கு ஒரு இடம் இல்லாமல் தவித்து உலகமெல்லாம் தேடி அலைந்தேன். அப்படி தேடிய வறுமை மிகுந்த எளியவனாகிய நான் உன்னிடம் இப்போது வந்து அடிமை புகுந்தேன். நான் உன்னுடைய பாரம், உன்னுடைய பொறுப்பு, பாரம் உனக்கு ஆண்டே அப்படின்னா நான் உன்னுடைய பொறுப்புப்பா, நீ என்ன எடுத்துக்கோ, என்ன கைவிட்டுடாதே என்று வேண்டுகிறார். இது ஒரு எஜமானன்ட்ட வேலைக்கு போறவன் கேட்கிற மாதிரி இருக்கு மேலோட்டமா. ஆனா இது உண்மையில என்ன, இந்த ஜீவனானவன் உயிரானவன் இறைவனிடம் செய்யும் பிரார்த்தனை.
இறைவா, எத்தனையோ பிறவிகள் நான் இந்த பிரபஞ்சத்திலே மீண்டும் மீண்டும் வந்து எடுத்து உழன்றாகிவிட்டது. தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி, இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எனக்கு உன்னை தவிர புகுவதற்கு அடைக்கலம் ஏதும் இல்லை. அதனால் தவித்து கஷ்டப்பட்டு தடுமாறி நான் இப்பொழுது உன்னிடம் வந்திருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன்? பஞ்சை பறையன், ஏழ்மையானவன், கீழ்மையானவன். அப்படிப்பட்ட நான் உன்னிடம் வந்து சரணடைந்துள்ளேன். நான் உன்னுடைய பொறுப்பு, என்னை நீ அவ்வாறு ஏற்றுக்கொள், எனக்கு நீ பொறுப்பு எடுத்துக்கொள் என்று வேண்டுகிறார். ஆண்டே பாரம் உனக்கு ஆண்டே. ஆண்டான் அப்படிங்கிறது பேரு. அவனை வெளியில கூப்பிடும்போது ஆண்டே அப்படின்னு சொல்லுவது வழக்கம். அடுத்தது, துன்பமும் நோயும் மிடிமையும் தீர்த்து சுகமருளல் வேண்டும். அன்புடனின் புகழ் பாடி குதித்து நின் ஆணை வழி நடப்பேன். ஆண்டே ஆணை வழி நடப்பேன். என்ன சொல்றார்? வாழ்க்கை, உலக வாழ்க்கை அல்லல் நிறைந்ததாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டங்கள், நிறைய கஷ்டம். இது அது இவ்வளவு அவ்வளவுதாங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தர் சொல்ற கதையும் கேட்டா ஒண்ணு விஞ்சிற மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு கஷ்டங்கள் வருகின்றன. அதனால துன்பமும், வேற என்ன கஷ்டம்னா நோயும், மிடிமையும். மிடிமை அப்படின்னா அறியாமை அப்படின்னு ஒரு அர்த்தம், வறுமை அப்படின்னு ஒரு அர்த்தம். துன்பமும் நோயும் மிடிமையும் தீர்த்து, வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டார். துன்பம், நோய், மிடிமை. இதுல சில இத கிருஷ்ணர் வாழ்க்கையின் தன்மையாக குறிப்பிடுகிறார். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். அதாவது வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் அப்படின்னா எதெல்லாம் நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்ன, ஜன்ம மிருத்யு, பிறப்பு இறப்பு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா கஷ்டங்கள் தான் இருக்கு, விதவிதமா இருக்கு. என்னென்ன? ஜரா முதுமை, துக்கம் துன்பம், வியாதி நோய். இப்படிப்பட்ட தோஷங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. அதெல்லாம் சொல்றான். துன்பமும் நோயும் மிடிமையும் தீர்த்து, அந்த துக்கங்களை எல்லாம் நீக்கி, இறைவனை நாம் எதற்காக வழிபடுகிறோம்? ரெண்டு, துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி. துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், சுகத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று ஜீவர்கள் கோரிக்கையோடு பிரார்த்திக்கின்றார்கள் இறைவனிடம். அதை சொல்றான். துன்பமும் நோயும் மிடிமையும் தீர்த்து சுகமருளல் வேண்டும். அன்புடன் நின் புகழ் பாடி குதித்து நின் ஆணை வழி நடப்பேன். என்னை உன்னவனாக நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய அடிமையாக என்னுடைய துன்பத்தை போக்கி என்னை ஆண்டால் நான் என்ன செய்வேன்? நின் புகழ் பாடி குதித்து நின் ஆணை வழி நடப்பேன். ரெண்டு சொல்றான். அந்த ரெண்டும் இருக்கணும். ஒரு சேவகன்ட்ட, ஒரு அடிமைட்ட, இறைவனிடம் சரண் புகுந்த சரணாகதனான ஜீவன்ட்ட என்ன? அன்புடன் நின் புகழ் பாடி, இறைவனுடைய புகழை பாடணும், நல்ல வாயார பாடணும், எடுத்து சொல்லணும். அதை எப்படி செய்யணும்? அன்புடன் சொல்லணும். அந்த அன்போடு சேர்த்து சொல்லுவதுதான் இங்கே முக்கியம். என்ன, ஒரு காரியம் ஆகிறதுக்காக கடவுள்கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் போல் இருக்கே, அப்ப நம்ம கேட்போம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு வச்சு ஒண்ணுனா கேட்டு கேட்டு டிக் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு சொல்லலை. அவனுடைய பெருமையை உணர்ந்து சொல்லணுமா. அன்புடன் நின் புகழ் பாடி ஒன்று. அப்புறம் என்ன? பாடி குதித்து, ஆடி, ஆடியும் பாடியும். அப்புறம் நின் ஆணை வழி நடப்பேன். அது ரொம்ப முக்கியம். கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தா போராது, அவர் சொன்னபடி செய்யணும். சில பேர் இந்த மாதிரி இந்த ஐஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஐஸ் வைக்கிறதுல என்ன, நல்ல குழு குழு குழுன்னு அவர் மனசு, அந்த எஜமானன் அல்லது பணக்காரர் யாரோ ஒருத்தன் யார்கிட்ட அந்த காரியம் ஆகணுமோ அவங்கள மனசு குளிர பண்ணி திருப்திப்படுத்தி வச்சிருக்கிறது. எதுவுமே செய்யறது கிடையாது. அவங்க சொன்னது அவங்கள விட்டு நகராம கூடவே இருந்து அப்படி அப்படி பார்த்து பார்த்து அவங்கள சரி பண்ணி வச்சு, வேணுங்கிற போது அவர் நல்ல மூட்ல இருக்கும் போது டக்குன்னு தான் வேணுங்கிறத கேட்டு பிடுங்கிட்டு போயிடுறது. அப்படி இல்லை. இறைவனுடைய புகழை பாடினால் மட்டும் போதாது, அவன் ஆணை வழி உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும். நின் ஆணை வழி நடப்பேன். ஒரு வேலைக்காரன்னா நீ சொன்னதை நான் கேட்கிறேன் அப்படிங்கிறான். நான் கேட்பேன் அப்படின்னு முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்றான். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா நம்ம சொல்லணும்ல, நம்ம என்னெல்லாம் செய்வோம், நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் சம்பளம் எனக்கு எவ்வளவு வேணும், இப்ப அதெல்லாம் கேட்கறாங்கல்ல, எக்ஸ்பெக்டட் சேலரின்னு. அதை மாதிரி இவங்க என்ன கேட்கறாங்க, என்னோட துன்பம், நோய், மிடிமை அதையெல்லாம் நீ போக்கணும். அப்புறம் பின்னாடி சொல்ல போறேன், என் குழந்தைகள் எல்லாருக்கும், பெண்டு பிள்ளைகள், என் மனைவி, மக்கள் எல்லோரையும் நீ காப்பாற்றணும் அப்படி எல்லாம் சொல்ல போறேன். அப்படி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அத்தோட நிறுத்திக்காம நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதை சொல்லுகிறான். ஆக அன்புடன் நின் புகழ் பாடி குதித்து நின் ஆணை வழி நடப்பேன். அப்ப பக்தன் என்று ஒருவன் தன்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் இறைவனின் திருவுள்ளப்படி நடக்க வேண்டும். அகந்தையின் குறுக்கீடு இல்லாமல் ஆண்டவனின் ஆணையை இதயத்தில் உணர்ந்து அதன்படி ஒழுக வேண்டும். அதை எப்போ உணரலாம் இதயத்துல அப்படின்னு, அகங்காரம் ஆட்டம் போடாம இருந்தால் இறைவனுடைய திருவுள்ளத்தை உணரலாம். அகங்காரம் குதிச்சிட்டு இருந்ததுன்னா அதனுடைய ஆரவாரத்துல ஆண்டவனுடைய மெல்லிய குரல் கேட்காது. அதனால அகந்தை ஒடுங்கினவனுக்குத்தான் ஆண்டவன் சொல்வதை கேட்க முடியும். அதனால ஒரு உறுதியா சொல்றான், 2 தடவை சொல்றான், ஆணை வழி நடப்பேன் ஆண்டே நின் ஆணை வழி நடப்பேன். அப்புறம் சேரி முழுதும் பறையடித்தே அருட்சீர்த்திகள் பாடிடுவேன். நான் உன் புகழை பாடுவது மட்டுமல்ல, உன் முன்னால் உன் புகழை பாடுவது மட்டுமல்ல, என்ன சேரி முழுவதும். சேரிங்கிறது என்ன, இந்த அடிமை பறையன் வசிக்கக்கூடிய இடம். அந்த புலைச்சேரி முழுவதும் நான் போய் உன் பெருமையை சொல்லுவேன் அப்படிங்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன, இங்க நம்ம யாரோ ஒரு சமுதாயத்துல கீழானவங்க அவங்க வசிக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. நம்முடைய உடல் வாழ்க்கையே அசுத்தமும் அருவருப்பும் மிக்கதாக இருக்கின்றது. புலைச்சேரி குடில். இந்த உடம்பு எப்படி இருக்கு, புலைச்சேரி குடில். நம் உடலில் கணந்தோறும் நவ வாயில்களிலும் நவ துவாரங்களின் வழியாகவும் அழுக்கு வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல், மலஜலம் கழிக்கிற பகுதி, இது எல்லாத்தின் மூலமும் அழுக்கு வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் சேரி அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்பு அதை நம்ம கவனிக்காம விட்டோம்னு சொன்னா, கடவுள் பக்தியில் ஈடுபடுத்தாமல் உலக வாழ்க்கைக்கு இந்திரிய சுக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்தினால் அது சேரி, புலைச்சேரி குடில். அப்புறம் அப்போ சேரி முழுதும் பறையடித்தே அருட்சீர்த்திகள் பாடிடுவேன். சரி, உன் புகழ், சீர்த்தி அப்படின்னு பெருமை, சீர்மை, உன்னுடைய பெருமைகளை பாடிடுவேன். அப்ப சேரியில போய் பாடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உடல் சேரி போல இருக்கு, அதுல உன் புகழால் என் உள்ளத்தையும் உடலை நிரப்பி நான் புனிதம் பெறுவேன். இன்னொன்று, இந்த உலகம் முழுவதும் உன் புகழை எடுத்துரைப்பேன். உன் முன்னாடி உன்னை பாடி புகழ்ந்து உன்கிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காக குழுகுழுப்பு பண்ணக்கூடியவன் அல்ல நான். உன் பெருமையை மனதார எல்லோருக்கும் எடுத்து சொல்லுவேன். அப்படியும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் பேரிக்கை கொட்டி திசைகள் அதிரனின் பெயர் முழங்கிடுவேன். உன்னுடைய பெயரை முழக்கமிட்டு கோஷமிட்டு சத்தமா சொல்லுவேன். சரி முழுக்க அது அதிரும்படியாக டப 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 டபன்னு பேரியை கொட்டி எல்லாருக்கும் தெரிவிப்பேன் அப்படிங்கிறான். ஆண்டே பெயர் முழக்கிடுவேன். அப்ப மகான்கள் இறைவனுடைய அருமை பெருமையை உணர்ந்தால் அதை தங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அதை வழங்குவதற்கு தயாராக இருப்பார்கள். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஸ்ரீ ராமானுஜர்
திருக்கோஷ்டியூர்ல அந்த கோபுரத்தின் மேல ஏறி நின்று கொண்டு என்ன இந்த திருக்குலத்தோர் என்று அவர் பெயர் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப அழகான பேர். எஸ்சி, ஆதி திராவிடர் அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொன்ன, திருக்குலத்தோர், இறைவனை ஏற்றுக்கொண்ட புனிதமானவர்கள் திருக்குலத்தோர். அப்படி அந்த திருக்குலத்தோர் எல்லாரையும் அழைத்து அவர் என்ன சொன்னார், ஓம் நமோ நாராயணாய என்கின்ற திருநாமத்தை ஓதுங்கள், எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபட்டு நீங்கள் சுகமாக இருப்பீர்கள்னு சொல்லி கொடுத்தார். அது மாதிரி இவர் சொல்ற, பேரிக்கை கொட்டி திசைகள் அதிர உன் பெயரை சொல்ல அது எல்லா 8 திசைகளிலும் அதிரும்படி ஒலிக்கும். வைப் அப்படிங்கிறாங்கல்ல, வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்துற மாதிரி, அந்த அதிர்வலைகளை உருவாக்குற மாதிரி உன்னுடைய திருநாமத்தை நான் உறக்கச் சொல்லுவேன். பண்ணை பறையர்த்தம் கூட்டத்திலே இவன் பாக்கியம் ஓங்கி விட்டான், கண்ணன் அடிமை இவன் என்னும் கீர்த்தியில் காதலுற்றிங்கு வந்தேன். அப்பா, நான் உன்கிட்ட தஞ்சமடைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பேர் வேணும்னு ஆசையா இருக்கு. பேர் புகழில் ஆசை. என்ன பேர்ல ஆசை? இவன் கண்ணனின் அடிமை. சாதாரண உலக வழக்குல நான் அடிமை அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்கு யாருக்கும் பிடிக்காது. ஆனா எஜமானனுடைய தன்மையை பொறுத்து நாம் அவங்களுக்கு அடிமைன்னு சொல்லிக் கொள்வதே ஒரு பெருமைக்குரிய விஷயமாயிடும். டிரைவர் அப்படின்னு ரொம்ப மட்டம் போல தோணும். நாம் பிஎம்க்கு டிரைவர் அப்படின்னா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கு நான் வாகனம் ஓட்டுகிறேன். அப்ப அதுக்கேத்த மாதிரி அவங்க எவ்வளவு தூரம் அவனை சோதனை பண்ணி எடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அவன் வாகனத்தை செலுத்தணும். அந்த மாதிரி இவன் நான் கண்ணனின் அடிமை என்கின்ற ஒரு பேர் எனக்கு வேணும், என்னை கண்ணனின் அடிமை என்று எல்லாரும் பாராட்டணும். என்ன சொல்றாங்க? பண்ணை பறையர்தம் கூட்டத்தில், எஜமானன் ஜமீன்தாருடைய பண்ணை, பெரிய நிலம் இருக்கு. அந்த பண்ணையில நிறைய பறையர்கள் அடிமைகள் வேலை செய்கிறார்கள். அந்த அடிமைகளுடைய கூட்டத்துல இவன் மட்டும், பாரதியார்கள் இந்த அடிமை மட்டும் ரொம்ப பெருமை மிக்கவன் ஆகிவிட்டான், பாக்கியம் ஓங்கி விட்டான். இவனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா, எஜமானனுக்கு இவரைத்தான் பிடிக்கும் அப்படின்னு பேர் எல்லாரும் சொல்லணுமா? கண்ணன் அடிமை இவன், எனக்கு ஒரு பேர் வேணும், ஒரு புகழ் வேணும். என்ன? கண்ணனுடைய அடிமை என்கின்ற புகழ், அந்த கீர்த்தியைத்தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உலகத்தவர்களுக்கு பெரிய விஷயமா தெரியக்கூடிய விஷயங்கள்ல நான் பெருமை பெறணும்னு நினைக்கல. கண்ணனை முன்னிட்டு கண்ணனுக்கு அடிமை என்பதால் எனக்கு பெருமை என்று நான் உணர்கிறேன். இதுதான் பக்தனுடைய பான்மை. காடு கழனிகள் காத்திடுவேன், இந்த காலிகள் மேய்த்திடுவேன். நான் என்னெல்லாம் செய்வேன்? ஏன்னா பக்தி பக்தின்னு சொல்லி அப்படியே உருகிட்டு கண்ணீர் பெருக்கிட்டு மட்டும் இருந்தா போறாது, இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றும்படி சேவை புரியணும். அதனால சொல்றான், காடு கழனிகள் காத்திடுவேன். கழனிங்கிறது வயல், காடுங்கிறது திருத்தப்படாத வயல் நிலம் இருக்கு அவங்களுக்கு. அது எல்லாத்தையும் அது மாதிரி அந்த நிலத்துல என்னென்ன விவசாயம் நடக்குதோ அது எல்லாமே காடுன்னு சொல்லுவாங்க. காடு, கழனி, வயல், நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், இப்படி பல்வேறு பெயர்கள். காடு கழனிகள் அதெல்லாம் காப்பாற்றுவேன். பயிர்கள் இருக்கும் போதும் சரி, மற்ற நேரத்திலும் எதிரிகள் வந்து அதை எடுத்துக்கொண்டு விடாதபடி, அழித்து விடாதபடி. அப்கோர்ஸ் நிலத்தை தூக்கிட்டு போக முடியாது யாரும், ஆனா ஆக்கிரமிப்பு பண்ணலாமே, அதுக்கெல்லாம் விடாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். காலிகள் மேய்த்திடுவேன். காலி அப்படிங்கிறது கால்நடை, 4 கால்களை உடைய விலங்குகள், குறிப்பாக வீடுகளிலே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகள், ஆடு மாடு கோழி இதெல்லாம். காலிகள் மேய்த்திடுவேன். பாடுபடச் சொல்லி பார்த்து அதன் பின் என் பக்குவம் சொல் ஆண்டே. ஆண்டவரே, எஜமானனே, என்னை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சு பார்த்து சோதனை பண்ணி அப்புறம் நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுங்க, உங்கள்கிட்ட வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். என் பக்குவம் சொல் ஆண்டே. அது என்ன? வாழ்க்கையில் இறைவன் தன்னை நாடி வரும் ஜீவர்களின் பக்குவத்தை சோதித்து பார்த்து அறிந்து கொள்ளுகிறான்.
வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து உன்னுடைய பக்குவம், நீ அடைந்திருக்கிற மனப்பக்குவம் எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உனக்கு மேலும் அனுபவங்களை கொடுத்து தன்னிடத்து வருவதற்கு உரியவன் ஆக்கிக் கொள்ளுகின்றான். பாடுபடச் சொல்லி பார்த்து அதன் பின்னர் என் பக்குவம் சொல்லாண்டே. ஆண்டே, பக்குவம் சொல் ஆண்டே. தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே. அவனுடைய தொழில் குறிப்பா விவசாயம். நீ சொன்னதெல்லாம் செய்வேன், குறிப்பா விவசாய வேலைகள் நல்லா செய்வேன். அதனால அதை சொல்றான். தோட்டங்கள் கொத்தி பாத்தியெல்லாம் நல்லா பாத்தியெல்லாம் கொத்தி விட்டு செடிகள் எல்லாம் நல்லா வளர்த்து தண்ணி பாய்ச்சி பூ பறிச்சு காய் பறிச்சு எல்லாம் செய்யறதுக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படிங்கிறான். காட்டு மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டி அடி ஆண்டே. மழை எப்ப வரும்? காட்டு மழை குறிங்கிறத விட காற்று அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். காத்து மழை, அதாவது பயிருக்கு பாதகமா இருக்கிற வகையில காற்று புயல் அடிச்சா, மழை கொட்டி தீர்த்தா, அதெல்லாம் முன்னாலேயே தெரிஞ்சு கொண்டு விடுவார்கள். அது வருவதற்கு முன்னால அது இந்த விவசாய தொழிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும். இப்ப நாம இந்த வானிலை அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய அரசு துறை சொல்லக்கூடிய அறிவிப்புகளை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். மீந்தியெல்லாம் அந்தந்த விவசாயிகள் அத சூரியனுடைய இருப்பு, காற்று, வானத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் பார்த்தே தெரிந்து கொண்டு விடுவார்கள். சில மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டு விடுவார்களாம். அதுவும் விலங்குகளுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருமா. சுனாமியெல்லாம் வரும்போது நிறைய சின்ன சின்ன பிராணிகள்லாம் அப்படி ஓடி வந்துருச்சான். இந்த பக்கம் கடல்ல இருந்து ஓடி இந்த பக்கம் ஊருக்குள்ள வந்துருச்சான். அப்ப அதெல்லாம் அதுகளுக்கு தெரியுது. ஏன்னா பூமியில வரக்கூடிய அந்த மாற்றங்கள் அவைகளுக்கு புரிகின்றது. பூமியிலும் வானத்திலும் நிகழக்கூடிய மாற்றங்களை அந்த சிற்றுயிர்கள் உணர்கின்றன. மனிதனும் அறிவினாலும் அனுபவத்தினாலும் ஆப்சர்வேஷன் கூர் நோக்கினாலும் சுற்றிலும் எப்படி இந்த மாற்றங்கள் வருகின்றன என்பதை புரிந்து காற்று மழை எப்போ வரும்னு நான் சொல்லுவேன். அதை நான் தப்பா சொல்லி அதனால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா என்னை நீங்க தண்டனை கொடுங்க. எப்படி? கட்டி வச்சு அடிக்கிறது. ஏன் கட்டி வச்சு அடிக்கணும்னா, அவன் ஓடி போயிட முடியாது, நல்லா அடியை வாங்கியே தீரணும். எவ்வளவு நேரம் அடிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த எஜமான், அவ்வளவு அடியை அவன் வாங்கியே தீரணும். அதான் கட்டி வச்சு அடிக்கிறது. அதனால நான் தப்பா சொல்லிட்டேனே, நீ கட்டி வச்சு அடிங்க. அப்ப எவ்வளவு தைரியம் அவனுக்கு, நான் சரியா சொல்லுவேன் என்கிற தைரியம். திமிர் இல்ல, அவனுடைய அறிவு அப்படி இருக்கு. அப்படி நாம் இறைவனுடைய திருவுள்ளத்தை எப்போதும் திருவுள்ளத்திற்கு பணிந்து அதன்படி நடக்க பழகினால் சூழல்கள்ல பார்த்தே என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு புரிந்துவிடும். அறிவுடையார் ஆவது அறிவார், இனிமேல் வரப்போவது. ஆவதுனா என்ன? இனிமேல் வரப்போவது. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுதறிகல்லாதவர். அறிவு இல்லாதவர்களுக்கு இனிமே என்ன வரப்போகுதுங்கிறது தெரியாது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது முழுசும் புரியாது. இவன் சொல்றான், இந்த அடிமை, இறைவா நான் உனக்கு அடிமை, என்ன வரப்போகுதுன்னு நான் சொல்லுவேன், உங்களுக்கு கஷ்டமில்லாம பண்ணி கொடுப்பேன். அப்படி நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்னை அடிங்க அப்படிங்கிறான். பெண்டு குழந்தைகள் கஞ்சி குடித்து பிழைத்திட வேண்டுமையே. அவனுடைய தேவையும் சொல்லிக்கிறான் அப்பப்போ. பாவம். என்ன? பெண்டு, பெண்டாட்டி, மனைவி, குழந்தைகள், நான் பெற்ற பிள்ளைகள், இவர்களெல்லாம் கஞ்சி குடித்து பிழைத்திடணும். ஏதோ எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அதாவது பக்தனுக்கு, உயிர்களுக்கு, பொதுவா எல்லா உயிர்களுக்கும், இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்கும் வேண்டிய உணவை அன்னை பராசக்தி இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் படைத்து வைத்திருக்கிறாள். ஆனா அது எப்படி? ஆடம்பரத்துக்கானது அல்ல. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான உணவும் பிற வளங்களும் செல்வங்களும் இங்கு உண்டு இந்த பூமியில். ஆடம்பரத்துக்காக தனி உரிமை கொண்டாடினால் ஒருத்தனுக்கு கூட கிடைக்கும், ஒருத்தனுக்கு தேவையான அடிப்படை வசதியும் கிடைக்காம போயிடும். பார்த்து வச்சிருக்கிறா பராசக்தி. அதனால இங்க என்ன சொல்றான்? பெண்டு குழந்தைகள் கஞ்சி குடித்து பிழைச்சிடணும். நல்ல பஞ்சபட்ச பரமான்னம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கல.
ஏதோ வயிறு ரொம்ப சாப்பாடு கொடுத்தா போதும் அப்படிங்கிறான். அப்படித்தான் இருப்பான் பக்தன். வாழ்க்கையிலே சுகத்துக்காக சாப்பிடுறது இல்லை, உடல் தேவைக்காக சாப்பிடுவது, இறைவன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் பக்தனின் பாங்கு. அதனால கஞ்சி குடித்து பிழைச்சிடணும், அதுக்கு வேண்டிய அளவு நீ எனக்கு கொடு. அது மட்டும் இல்ல, நான் பிழைக்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லல, பின்ன அண்டை அயலுக்கு என்னால் உபகாரங்கள் ஆகிட வேண்டும் ஐயே. என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ முடிஞ்ச உதவி நான் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா, நீங்க தான் எனக்கு அதுக்கு உதவி செய்யணும், நீங்க கொடுத்தாதான் அதை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. ரிஷிகள்ங்கிறவங்க யாரு அப்படின்னு கீதையில ஒரு அழகான டெஃபனிஷன், வரையறை கொடுக்கிறார் கிருஷ்ணர். சர்வபூத ஹிதே ரதாகா, எல்லா உயிர்களின் நலனில் மகிழ்ச்சி அடைபவர்கள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம், ஐயோ அது எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஏக்கமே இல்லை, அவங்களுக்கு நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இங்க திருப்தி. அப்படி பிறர் நலனில் மகிழ்வடைபவர்கள் தான் உண்மையான பக்தர்கள், ரிஷிகள், மகான்கள். அது மாதிரி இவன் என்ன சொல்றான், என்னுடைய மனைவி மக்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா உடுத்தி நல்லா இருந்தா போதும்னு நான் நினைக்கலப்பா, சுத்தி கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் நான் முடிஞ்ச அளவு உபகாரம் செய்யணும், அதுக்கு வேண்டிய அளவு நீயும் கொடு. பாரதியார் எவ்வளவு ஏங்கியிருப்பார், அவருக்கே சோத்துக்கு வழியில அப்படிதான் கஷ்டப்பட்டிருக்கார். ஆனா அவர் யாருக்காவது செய்யணுங்கிற எண்ணம் அவர் உள்ளத்துல இருக்கு, கொஞ்சம் கிடைச்சாலும் டப் டப்புன்னு தூக்கி கொடுத்துருவாராம். தனக்கு இல்ல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாராம். அது மாதிரி அண்டை அயலுக்கு என்னால் உபகாரங்கள் ஆகிட வேண்டும், இதுதான் பக்தனின் பான்மை. அண்டை அயலுக்கென்னால் உபகாரங்கள் ஆகிட வேண்டுமையே, உபகாரங்கள் ஆகிட வேண்டுமையே. அப்புறம் மானத்தை காக்க ஒரு 4 முழத்துணி வாங்கி தர வேணும். அதாவது வாழ்க்கை தேவைகள் அனைத்திற்கும் இவன் அந்த எஜமானனை சார்ந்திருக்கிறான். பக்தனும் அப்படித்தான், தன் வாழ்க்கையில் அனைத்தும் இறைவனிடமிருந்தே அவன் பெறுகிறான். எந்த சோர்ஸ்ல இருந்து வந்தாலும் அது எல்லாத்துக்கும் மூலமான ஆதி சோர்ஸ் ஆண்டவன். அதனால கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாருன்னு கடவுள்கிட்ட தன்னுடைய தேவைகளை எல்லாம் கடவுள்கிட்ட தான் அவன் சொல்லுவான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் பக்தன். அதனால எனக்கு மானத்தை காக்க 4 முழ துணி வாங்கி தரணும். இந்த நந்தனார் படத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் இடுப்புல கட்டி இருக்கிற வேஷ்டி முழங்காலுக்கு கீழே போகாது, சும்மா சின்ன துணி. உண்பது நாழி உடுப்பது 4 முழம், 4 முழம் துணியை வேஷ்டியா இடுப்புல சுத்திக்கிட்டா போதும். அரைக்காப்படி அரிசி சோறு சமைச்சு சாப்பிட்டா போதும். நாழி அப்படிங்கிறது அந்த அரைக்கால் படி அந்த வழக்கு. இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இந்த உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி சாப்பிடுறாங்க, மற்றபடி பொதுவா மக்கள் சாப்பாடெல்லாம் ஒரு வேற மாதிரி போச்சு. அரைக்காப்படி அரிசி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆடு இல்லை இப்போ. சரி, அதனால மானத்தை காக்கவோர் 4 முழத்துணி வாங்கி தர வேணும். அப்புறம் தானத்துக்கு சில வேட்டிகள் வாங்கி தரவும் கடனாண்டே. பாருங்க, இவனுக்கு இந்த எஜமானனுக்கு இவன் விசுவாசமா இருக்கிறதுனால எஜமானனுக்கும் ஒரு கடமை இருக்குன்னு நினைவுபடுத்துற தைரியம் வந்துருச்சு. என்ன, உங்களுக்கு எனக்கு துணி கொடுக்கணும், அது மட்டும் இல்ல, தானத்துக்கு சில வேட்டிகள், நான் 4 பேருக்கு தானம் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கூட 2 வேட்டி கொடுங்க, அப்படி நீங்க கூட கொடுக்கறது நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். தானத்துக்கு சில வேட்டிகள் வாங்கி தரவும் கடன் ஆண்டே, உனக்கு கடமை இருக்கிறது எனக்கு கொடுக்கறதுக்கு. எப்படி பாருங்க. அப்போ கருத்து என்ன அப்படின்னா, இந்த சரீர வாழ்க்கை அலாதியாக நம்முடையது மட்டும் அல்ல, நமக்கே உரியது மட்டும் அல்ல. இந்த உடல் நல்லா வாழ்வதற்கு எல்லோரும் அவரவர் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஸ்தாவரங்கள்ல இருந்து எல்லாரும் உதவுகிறார்கள். அப்ப நானும் எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு வகையில உதவணும். அதுதான் இயற்கையின் திட்டம், அதுதான் யஜ்ஞம். நம்முடைய வாழ்க்கை யஜ்ஞம் மயமா இருக்கணும், சுயநலம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மை நிரம்பியது. அதைத்தான் வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டியதா 5 மகா யஜ்ஞங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 5 மகா யஜ்ஞம்
தமிழ்ல அழகா எப்படி சொல்றோம்? ஐம்பெரு வேள்வி. ஐம்பெரு வேள்வி என்னென்ன? தினந்தோறும் கடவுள் வழிபாடு செய்யணும், தேவ யஜ்ஞம். அப்புறம் ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம். இங்க பிரம்மங்கிறது வேதத்தை குறிக்கும். அந்த வேதத்தை ஓதணும். அவரவர் என்னென்ன இறை வழிபாட்டுக்குரிய மகான்கள் சொல்லி வச்சது, சாதாரண பாட்டுக்கள் இல்ல. இப்ப 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாச்சகம், திருப்புகழ், ஞான ஆனந்த மாலை என்னும் தாய்மானவர் பாடல்கள், இது மாதிரி அனுபூதிமான்களுடைய நூல்கள் எல்லாம் நம்ம படிக்கணும். அப்படி படிப்பது அந்த அனுபூதிமான்களுக்கு, அந்த பாடல்களை எழுதிய மகான்களுக்கு, அந்த வேத மந்திரங்களை சொன்ன ரிஷிகளுக்கு நாம் செய்கிற வணக்கம் ஆகிறது. அது பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம். இதை தினந்தோறும் செய்யணும். அப்புறம் பித்ரு யஜ்ஞம். நம்முடைய சரீரத்தை கொடுத்தவர்கள் நம்முடைய பெற்றோர், அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர், அவர்கள் பெற்றோர், அவர்கள் பெற்றோர், அப்படி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பித்ருக்கள் ஆகின்றனர். இறந்த முன்னோர்களை நினைச்சு வணங்கணும். உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோருக்கு சேவை செய்யணும், அது பித்ரு யஜ்ஞம். அப்புறம் நர யஜ்ஞம். நம்மளை போன்ற மனிதர்களுக்கு நாம் சேவை செய்யணும். குறிப்பா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாத்திரையாக போகக்கூடிய துறவிகள் மற்றும் பக்தர்கள், அவங்களுக்கு அவங்க யாரும் நமக்கு தெரியாது, நாம யாரும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தேவை இருக்கு, குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடு, ராத்திரி படுக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்கும். அதையெல்லாம் நாம நிறைவேற்றி வைக்கணும். இந்த வீட்டுல இருக்கிறவன் அவங்க ஊர் ஊரா அலைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால நாம அதை கொடுத்தா அவங்க ஏத்துக்குவாங்க. அப்படி ஒரு அருமையான திட்டம். சமுதாயம் எல்லாருடைய தேவைகளையும் ஏற்றுக்கொண்டு கவனிக்கிறது பரஸ்பரம். அரசாங்கமே எல்லாம் அந்த வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்ங்கிற நலத்திட்டங்கள் மூலம் அதை செஞ்சா அதுல ஒரு மெக்கானிக்கல் தன்மை உண்டு, யந்திரகதியா செய்யப்படும். இப்படி தனியா செஞ்சா அதுல ஒரு பர்சனல் டச் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஒரு தனி மனித உறவு அதுல இருக்கும், அது மனசுக்கு இதமளிக்கும். அது மாதிரி இவன் என்ன சொல்றான், நான் எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும், அதுக்கு நீ எனக்கு தானம் கொடுக்கற மாதிரி என்னை நீ நல்ல தாராளமா வச்சிருக்கணுங்கிறான். அதிதி, அதாவது நர யஜ்ஞம், மனிதர்களுக்கு சேவை. அப்புறம் பூத்த யஜ்ஞம். இந்த உலகத்துல நாம மட்டும் வாழல, நமக்கு வேண்டியதை செய்து கொண்டு ஸ்தாவரங்கள், நீர்வாழ்வன, பரப்பன, ஊர்வன, விலங்குகள் எல்லாம் இருக்கு. அவைகளையும் நம்ம வாழ்க்கையில அவ சம்பந்தப்படுகிற அளவுக்கு அவங்களுக்கு நல்லது நாம செய்யணும். அதெல்லாம் தான் ஐம்பெரு வேள்வி. அது மாதிரி இவன் இங்க என்ன சொல்றான், இந்த அடிமை, கண்ணா என் எஜமானனே, நான் 4 பேருக்கு செய்யற மாதிரி எனக்கு நீ தாராளமா கொடு, அதுக்கு உனக்கு கடமை இருக்கு அப்படிங்கிறான். தானத்துக்கு சில வேட்டிகள் வாங்கி தரவும் கடனாண்டே, சில வேட்டி தரவும் கடனாண்டே, 9 வாயில் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்தே, துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. எங்க வீட்டுல பேயெல்லாம் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீதான் அந்த பேயை விரட்டணும். என்ன வீடுன்னா 9 வாயில் குடில். இந்த சரீரத்திற்கு என்ன பெயர்? நவ வாயில் நகர் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். இங்க குடில் அப்படின்னு சொல்ற. நவவாயில் நகர். இந்த உடல் என்னும் கோட்டையிலே 9 வாயில்கள். பொதுவா கோட்டையில 4 திசைக்கும் 4 வாயில் இருக்கும். இந்த உடம்புல 8 வாசல் இருக்கு, 9 வாசல் இருக்கு. இந்த 9 வாசல் உடைய இந்த கோட்டைக்குள்ள ஜீவனானவன் ராஜா போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கான். இப்ப ஆனா ராஜா போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்க முடியாது. ராஜாவுக்கு எப்படி எதிரிகள்லாம் இருந்து அவனுக்கு எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்து கொண்டிருப்பார்களோ, அத மாதிரி இந்த ஜீவனுக்கும் என்னது குடைச்சல் கொடுக்கறதா, ஒரு சில பேய்கள் வந்தே அப்படின்னு பொதுவா முடிச்சுட்டார். அது என்ன அந்த பேய்கள்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், சோம்பல், இந்த 7 தான் பேய். 6 பொதுவா சொல்லுவாங்க அரிஷட் வர்க்கம்னு, அதோட சோம்பலையும் சேர்த்துக்கலாம், அது பெரிய பேய். இந்த பேய்கள் தான் இவனை பிடிச்சிட்டு துன்பம் கொடுக்குதான். அதெல்லாம் நீ விரட்டி பிடிப்பா அப்படிங்கிற. எப்படி விரட்டணும்?
துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. பேய் ஓட்டுறதுக்கு நீ மந்திரம் சொல்லு. என்னமோ கடுகெல்லாம் வச்சுட்டு அப்படியெல்லாம் போட்டு இது பண்ணி அந்த பேயை நீ ஓட்டி விடு. மனதில் இருக்கக்கூடிய இந்த காமக்ரோதாதி பேய்களை விரட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய திருநாமத்தை ஓது. மந்திரம் சொல்லி விரட்டுவதுங்கிறது என்ன? இறைவனுடைய திருநாமத்தை பக்தியோடும் விசுவாசத்தோடும் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல இறைவனுடைய நாமத்தை அப்படி ஊரு ஏற்று திரு ஏறுகின்ற பக்தர்கள் இந்த காமம் முதலான பேய்களை சிரமமில்லாமல் விரட்டி விடுவார்கள். அத சொல்ல, துன்பப்படுத்தும் பேய்களை மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே, பகையாவும் தொலைத்திட வேண்டும் ஐயே. பேயும் பிசாசும் தீருளரும் எந்தன் பெயரினை கேட்டளவில் வாயும் கையும் கட்டி அஞ்சி நடக்க வழி செய்ய வேண்டும் ஐயே. இது பாருங்க, இது பாரதியார் பேசுவது. பாரதியார் அடிமை அப்படின்னு சொன்னாலும் அவரால் அடிமையா மட்டும் இருக்க முடியாது. அடிமைதானே, கடவுளுக்குத்தான் அடிமை, கண்ணனுக்குத்தான் அடிமை. உலகத்துல எங்க போனாலும் அவன் லீடரா இருப்பான். நாம் இதை பார்க்கலாம். அதாவது ஒரு மாதிரி ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன், நிறுவனத்துல வெவ்வேறு படித்தரங்கள்ல பணியாளர்கள் இருப்பாங்க. மேல்நிலையில இருக்கக்கூடிய தலைவர், அப்புறம் பல ஆபீசர்கள், அதிகாரிகள், அதுக்கப்புறம் படிப்படியா குறையும், கீழ்நிலையில இருப்பாங்க சில சேவகர்கள். ஆனா அவங்க பொசிஷன்ல தான் கீழே இருப்பாங்க. எப்படி சில பேர் அதுல ரொம்ப திறமையா இருப்பாங்க. அப்படி திறமை பெற்ற அந்த பியூன் சொல்றத கூட இவர் கேட்பாரு. அந்த அளவுக்கு திறமையா இருப்பாங்க. ஆனா அவங்க பொசிஷன் எப்படியோ சில காரணங்களுக்காக கீழே இருக்காங்க. அது மாதிரி இந்த அடிமையாகிய பாரதியார் என்ன சொல்ற? பேயும் பிசாசும் திருடரும் எந்தன் பெயரினை கேட்ட அளவில் வாயும் கையும் கட்டி அஞ்சு நடக்கணும். என்ன கண்டு அது பயப்படணும். எப்படி அது முடியும்? ஐயோ, இவன் கண்ணனின் பக்தன், நம்மளை விரட்டிடுவான், நாம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த காம குரோதாதி பேய்கள் சொல்லணுமா. ஒரு கதை நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஒருத்தன் வீட்டுல வறுமை ரொம்ப இருக்கும். அவனும் என்னவோ தினமும் உழைப்பான். ஆனா என்ன பண்ணினாலும் வீட்டுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்காது. ஏதோ ஒரு குறையாவே இருக்கும். அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இப்படி இருக்கு எங்க வீட்டுல, என்ன செய்யறதுன்ட்டு யார்கிட்ட கேட்கும்போது அங்க ஒரு பிராமணர் இருப்பார். அந்த பிராமணர் கொஞ்சம் இது மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் நல்ல வழியெல்லாம் சொல்லி கொடுப்பார். அவர்கிட்ட போய் நீ கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என் போய் சொல்ல, இந்த மாதிரி எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சதா சர்வகாலமும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது, அது போகவே மாட்டேங்குது, எப்படித்தான் சரி பண்றதுன்னு தெரியல, நானும் விடாமத்தான் உழைக்கிறேன் எல்லாம் சொல்றான். உடனே அவர் சொல்ற, நீ உழைக்கிற இல்லைங்கல, ஆனா நீ என்ன செய்யற? உழைச்சு அந்த சம்பாதிச்ச காசுக்கெல்லாம் உடனே சோத்துக்கும் அதுக்குமா வாங்கி செய்யற. உங்க வீட்டுல சாமி படம் வச்சு ஒரு விளக்கேத்தி தினமும் காலையில குளிச்சு விளக்கேத்தி சாமி விட்டுட்டு சாப்பிடு. சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டோ கைகால் கழுவிட்டோ அந்த விளக்க திரும்ப ஏத்தி சாமி கும்பிடு. இப்படி நீ கும்பிட்டு பாரு, எல்லாம் சரியாகுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு அந்த பிராமணர் ஐடியா கொடுக்குற. உடனே இவன் என்ன பண்றான்? சரின்னு சொல்லிட்டு அதை மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி தினந்தோறும் அவன் விளக்கு ஏற்றின உடனே வீட்டுல ஒரு பிரகாசம், ஞான பிரகாசம், தீய சக்திகள்லாம் ஓடி விட்டதாக இவனே உணர்ந்து ஆனந்தமா இருக்கான். அப்போ இப்படி விளக்கேற்றும் போது அவங்க வீட்டுக்குள்ள 2 பேய் பேசிக்குதான். என்ன வழக்கமா அது என்ன பண்ணுமா, சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு வந்துருமா. விளக்கேத்தாத வீட்டுல பேய் வந்துடும். சாயந்தரம் என்ன பண்ணும், பானையில எல்லாம் சோறு அப்படியே இருக்கும். ஆனா இது சாப்பிட்டுட்டு அதுல உள்ள சக்தி எல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுமா. அப்ப பானையில சோறு இருந்தாலும் நமக்கு சக்தி கிடைக்காது. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் அது சாப்பிடுமா. இப்போ ஒரு நாள் சாயந்தரம் வருது, பார்த்தா இவனும் அழகா ஜெகத் ஜோதியை விளக்கேத்தி வச்சுட்டான் வீட்டுல. இப்ப இதுகளுக்கு இருட்டின் சக்திகள்ல இந்த பேயெல்லாம் இதுக்கு வழி இல்லை. அது என்ன பண்ணுது? அப்ப 2 பேய் ஒன்னொன்னு பேசிக்குது. என்னது, சொக்கா சொக்கா சோறுண்டோ அப்படின்னு ஒரு பேய் கேக்குதான். உடனே அந்த சொக்கன் பேய் சொல்லுதான், சோழிய பாப்பம் கெடுத்தாண்டோ, இந்த
பிராமணர் சோழிய பார்ப்பான், இந்த ஏழைக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டான்டா, விளக்கேத்து தினமும் சொல்லிட்டாரு, அவன் தினமும் விளக்கேத்துறான், இப்ப நம்மளுக்கு சோறு இல்லாம போச்சு அப்படின்னு அந்த பேய் சொல்லிக்குதான். கருத்து என்ன? பேய் என்பது உண்மையில் அறியாமைதான், அறியாமையிலிருந்து வரக்கூடிய ஆசைதான். அதனால ஞான விளக்கு உள்ளத்தில் ஏற்றி வைக்கப்பட்டால் அந்த அறியாமை நாசமடைகிறது, அது ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அதனால என்ன சொல்றான்? பேயும் பிசாசும் திருடரும் எந்தன் பெயரினை கேட்ட அளவில் வாயும் கையும் கட்டி அஞ்சி நடக்க நீ வழி செய்ய வேண்டும். இந்த சக்தியில எப்படி வருதுன்னா, இறைவனை நம்பி விட்டதால் அந்த எண்ணமே இவனுக்கு தெம்பை கொடுத்து, தெளிவை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, இந்த தீய சக்திகளை விரட்டுவதற்கான வழியை இவன் உள்ளத்தில் உணர்த்துகிறது. அதனால வாயும் கையும் கட்டி அஞ்சி நடக்க வழி செய்ய வேண்டும் ஐயே. இப்போ இப்ப இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லணும்னா, நாம இதை படிச்சு பார்த்து 4 தினம் படிச்சு பார்த்து ஏதாவது கடினமான வார்த்தைகள் இருந்தால் அகராதியில தேடி எடுத்த பொருள் அப்படியெல்லாம் சொல்லலாம். கேள்வி பதில்னு வச்சா என்ன தயாரிக்கிறது? நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லை. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியே புரிஞ்சு அந்த நேரம் நான் எக்ஸ்ட்ரா சொல்லித்தான் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன தயாரிப்புன்னா, இறையருளை சார்ந்திருந்து மனசை அமைதியா வைத்துக் கொண்டால்தான் ஐயத்தை நீக்க முடியும். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, என் பேரை கேட்டவுடனே இந்த பேய் பிசாசெல்லாம் ஓடிடும், அந்த அளவுக்கு எனக்கு நீ வைக்கணும்னு என்ன அர்த்தம்? மனது இறைவனையே நம்பி இருக்க அவனருளால் மற்ற உயிர்களுக்கும் நலன் செய்யக்கூடிய சக்தியும் தீமையை விரட்டக்கூடிய சக்தியும் நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதான் சொல்றேன். வாயும் கையும் கட்டி அஞ்சி நடக்க வழி செய்ய வேண்டும் ஐயே, தொல்லை தீரும் வழி செய்ய வேண்டும் ஐயே அப்படின்னு அற்புதமா சொல்ற. அப்ப இதுல மேலோட்டமா பார்த்தா என்ன உதாரணம்? சேரியில் வசிக்கக்கூடிய ஒரு பறையன் தன்னுடைய எஜமானன், பொதுவா அவங்க நிலத்துல வேலை செய்யறவங்க தான் விவசாயிகள், விவசாய கூலிகள். அதனால அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாகி எஜமானன் கிட்ட முறையிடுவது போல ஒரு பாடல். இது உண்மையிலே எதை குறிக்கிறது? சரீரத்திலே வாழ பிறப்படுத்திருக்கக்கூடிய இந்த ஜீவன் பரமனிடம் சொல்லக்கூடிய முறையீட்டாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் பாரதியார். இது ஆண்டான் அடிமை உறவு அல்லது தாஸ்ய பாவம் என்கின்ற பக்தி பாவத்தை சிறப்பித்து வெளிப்படுத்துகின்றது இந்த பாடல். जय श्री नारायण मूर्ति की जय।